Show your style. Grow up with my lifestyle. Live your dream. Tension free. Fly high with my lifestyle. ஒரு நபர் தான் உங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது சேர்ந்திருக்கும்போது ஒரு டீம் அமையாம போராடி இருந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு தாய்லாந்துக்கு வந்து போட்டாங்க, வீடியோ போட்டாங்க. அன்னைக்கு மனசுல ஒரு ஃபிளாஷ் அடிச்சு. ஃபிளாஷ், இந்த லவ் பண்ணவங்க யாரு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைடு லவ் பண்ணாங்க. ஒரு பொண்ணை பார்த்தவங்க பிடிச்சிருக்குல்ல, எல்லா பயிரும் அதுதான் பண்ணீங்க, தெரியாதான் சொல்லுங்க. பொண்ணை பார்த்து இவ்வளவு தாண்டா என் வாழ்க்கை, அது வருதோ வரலையோ அது வேற விஷயம். ஆனா தோணும்ல, தோணி இருக்கா இல்லையா? தோணி இருக்கு. ஆனா பக்கத்துல என் ஒய்ஃபு இருக்க, சொல்ல முடியாது. மனசுல சொல்லல, இவன் தான் என்னோட ஆளு, இதுதான் என்னோட ஆளுன்னு சொல்லும். ஆண்கா இருந்தாலும் பெண்கா இருந்தாலும் அதே மாதிரி இது தாண்ட என்னோட டார்கெட். நான் முதல்ல இந்த தாய்லாந்து டூரை ரீச் பண்ணணும். உங்களை மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. அந்த நிமிஷத்துல நான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சேன். நான் தாய்லாந்து போறது மாதிரியும், அதுக்காக ஒர்க் பண்றது மாதிரியும், அதுலேருந்து டீம் வர்றது மாதிரியும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். எப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சோனோ அந்த நிமிஷத்துல இருந்து என் வாழ்க்கையிலேருந்து ஒரு திருப்பு முனை ஆரம்பிச்சு. ஒரு திருப்பு முனை ஆரம்பிச்சு. இதுல குறிப்பா ஒண்ணு இருக்கு. இங்க உள்ள அத்தனை பேரும் தயவுசெய்து சொல்றேன், எத்தனை பேரும் தாய்லாந்து ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன பஞ்சாயத்துனா, நான் 5வது படிக்கும் போது புதுசா ஒரு டீச்சர் வந்தா கேட்பாங்க, நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? நான் சொல்றேன், நான் வந்து கலெக்டர் ஆகிடுவேன். அப்புறம் லேஸ் பட்டாளா? நானும் சொல்றேன் டாக்டர், பக்கத்தில் உள்ளது இன்ஜினியர் அப்படின்னு வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் சொல்லி வச்சிருப்பாங்க. கடைசியில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 10 வருஷம் கழிச்சு பார்த்தா என்ன இருப்பாங்க சொல்லுங்க? எதுவா இருப்பாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சொன்னவன் அத்தனை பேரும் அதுவா மாறி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா மாறினவன் அத்தனை பேரும் அதை சொல்லி இருப்பாங்கிறது மட்டும் உறுதியாக. சொன்னது புரியுதா உங்களுக்கு? மாறி இருப்பாங்க. அவன் மனசால சொல்லியிருப்பான், மனசால சொன்னதுனால அவன் மாறி இருப்பான். முதல்ல நம்ம இந்த வியாபாரத்துல, அது நம்ம தாய்லாந்து டூர் எடுக்கணும்னா முதல்ல நம்ம மாற்ற வேண்டியது எதுன்னா நம்மளோட மைண்ட் செட். உலகில் ஒரு சொல்லுவாங்க சைக்காலஜில, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது தெரியுமா? கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சதா இல்ல அணுகுண்டு கண்டுபிடிச்சதா? இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது சொல்லுங்க, தெரியுமா? இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னா, ஒருவரோட மனநிலையை மாற்றுவது மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்ங்கிறது தான் இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு. புரிஞ்சுச்சா நான் சொல்றது என்னன்னு? ஒருத்தர் மனநிலையில முதல்ல இது செய்வது உறுதி எடுத்தாதான் அந்த செயல் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதே இருக்கட்டுங்க, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஒருத்தர் மன உறுதி எடுத்துப்பாங்க, அவனால்தான் கண்டுபிடிக்க முடியும். எல்லா மாற்றமே ஒருவரோட மன மாற்றத்தினால் உருவாகிறது தான். கேள்வி சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, இங்க உள்ளவங்கல்ல இல்ல இந்த டூர் ஜெயிக்கலாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பா நடக்கும். அவர் சொல்லுவார், கேள்வி போட்டு சொல்லுவாரு, உன்னால் ஒரு செயலை உன்னால் முடியும் என்பதும் உன்னால் முடியாது என்பதும் இரண்டுமே சரி அப்படின்பாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் நிச்சயா பேசுறோம். நீங்க ஒரு விஷயத்தை நடக்கும், இது நடந்துரும் எனக்கு நீங்க நினைச்சாலும் அதுவும் சரிதான். இது நடக்காது அப்படி நீங்க நினைச்சாலும் சரிதான். ரெண்டு கூட்டுமே சரியாகும். ஏன்னா உங்க மனதில் எது இருக்கோ அது ஒத்துதான் நடக்கும். ரைட்டுங்களா? நீங்க ஆக்ஷன் பிளாக்லாம் அடுத்தது. முதல்ல நீங்க தயார் பண்ண வேண்டியது ஒருத்தர் இருக்காரு. இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிச்சு காட்ட வேண்டியது ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்பினாதான் நீங்க இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண
உங்க அப்பா என்ன, உங்க டவுன்ல என்ன, முதல்ல நம்ப வைக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா நீங்க. நம்ம மட்டும்தான் நம்ம வச்சுட்டோம்னா நம்ம நம்பின காரியம் அத்தனையும் நம்ம செஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம ஏன் தாயாந்து அதுங்கிறது தம்பி 50 வயசு ஆனாலும் கம்பீரமா சொன்னாங்க. 2 வயசு குறைச்சி சொல்றாங்க, 5 வயசு குறைங்க, 45 வயசா ஒண்ணு தம்பி தானே சொல்றேன். அப்ப என் வயசு கூட தானே, இல்ல நண்பன் சொல்லவா? ஓ சரி, எனக்கு 18 அவனுக்கு 20 தான். தெரிஞ்சா போறான், எனக்கு 18 அவனுக்கு 20. ஓகே, நம்ம பாப்போமா, பார்க்கலாமா எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு லஞ்ச் மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ரைட்டா? நீங்க 10th பாஸ் பண்ணவங்க எத்தனை தெரியுங்க? 10th தெரியல, எனக்கு தெரியலையே. 10th கணக்கு பாஸ்கர் ஒருத்தர் வருவார். இதெல்லாம் கணக்கு பாஸ் பண்றது செம்ம ஈஸி சொல்லுவாரா? 10 மார்க்கு ஜாமெட்ரி, 10 மார்க்குக்கு கிராஃப், இது 2 போட்டாலே நீ பாஸ் சொன்னாரா? அந்த ஜாமெட்ரி போடும்போது உதவி படம்னு ஒரு போட்டின்னு வச்சுக்கீங்க, அதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சியனா அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. அது வந்தோடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. அதுக்காக அந்த கிராஃப் ஜாமெட்ரி இதெல்லாம் கொடுப்படம் இல்லை. அந்த மாதிரி தான் 10th பாஸ் பண்ணிருப்போம் மேத்ஸ்ல. இப்போது யாருக்கும் இந்த டூர் ஜெயிப்பது எப்படி என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லாததுனால இத்தோட என்னோட உரையை வாங்கி சாப்பிட்டா தான் நான் எதுவும் கொடுக்க முடியும். சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவர்களுக்கு கொடுக்குறது எதுக்கு கொடுக்குறது? உங்களுக்கு தேவைன்னா கொடுக்கலாம். நாங்க தான் ஜெயிச்சுட்டு எனக்கே கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், டூர் ஜெயிக்கிறது ஈஸியா. 10 மார்க்கு ஜாமெட்ரி, 10 மார்க்கு கிராஃப் தான் சொல்லி கொடுக்க போறேன். கணக்கு வாத்தியாரா நீங்க ஜெயிச்சவங்க இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பாஸ் மார்க் எத்தனை மார்க் நமக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் தெரியும்ல. எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு? 3,75,000 ரூபாய் வெளியால் இருக்கலாம். இந்த என்ன மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் எவ்வளவு? யூத்துக்கு இருப்பா, யூத்து 3 லட்சம். நான் பொதுவாகவே சொல்றேன், ஜென்ஸ் டார்கெட்டே வச்சு சொல்றேன். இந்த டார்கெட் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம இலக்கு என்னன்னு நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இலக்கு தெரிஞ்சாதான் அதை நோக்கிய பயணத்துல இருக்கணும். இது சொல்றதுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்க மறந்துட்டேன். இந்த உலகத்துல சரியா 2 ஜீவராசிகள் தான் இலக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா கரெக்டா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு புறா இருக்குல்ல, பந்தய புறா. கதை கேட்கலாம் கேட்கலையா? சும்மா என்ன கேள்வி சொல்லுவாங்க. 3 லட்சம் டார்கெட், 3 லட்சம் டார்கெட். உங்களுக்கு கதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு பிடிக்காது. கைப்பற்றுவதற்கு 2 வழி தான் சொல்லலாம். பந்தய புறா இருக்குல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். முழுக்கதான் வேணும்னா அதுக்கு ஒரு இந்த பந்தய புறா இருக்குல்ல, இந்த பந்தய புறாவில் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அதை ஒரு பெரிய பாக்ஸ்ல ஒண்ணு வச்சு அதை ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஒரு 2000 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு விட்டு அங்க இந்த பந்தய புறா அந்த கூண்டுல இருந்து வெளியே விட்டா என்ன நடக்கும்? போய் நேர தலைவல போயிட்டு 2 சுத்து சுத்திட்டு டக்குன்னு ஒரு அட்ரஸ் எங்க வந்துச்சோ அந்த இடத்துல வந்து பறக்காது. இது ஒரு பின்னாடி இன்னொரு கதை இருக்கு, அது இந்த கைக்கு பத்தாது.
அந்த ஜீவராசி தெரியுமா? நீங்க தான். இது நம்பிக்கை என்ன சொல்ற? ஆனா எனக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். டார்கெட் என்னங்கிறது தெரியும். டார்கெட்டை நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல, அதாவது மனதுக்குள்ள நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோல் சீக்கிங் மெக்கானிசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா அந்த கோல் சீக்கிங் மெக்கானிசம், இங்கிலீஷ்ல பேசுறீங்க, கோல் சீக்கிங் இலக்கை தேடும் பொறின்னு இருக்கும். நீங்க என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதை நோக்கி பறக்க நம்ம வேலை செய்ய சொல்றதுக்கு நம்ம மனசுக்குள்ளேயே அமைப்பு இருக்கு. சைக்காலஜி சொல்லுவாங்க. அந்த கோல் சீக்கிங் மெக்கானிசத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லணும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு டெல்லி போறேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. இப்போ ஒரு ஆட்டோ ஒரு டாக்ஸிக்காரன்ட்ட போய் நான் பார்லிமெண்ட் ஹவுஸ் போகணும்னா நான் என்ன சொன்னா அவன் போவான்? நான் சொல்றது அவனுக்கு புரியாது, அவன் சொல்றது எனக்கு புரியாது. எப்படி போக முடியும்? ஒண்ணு அவனுக்கு புரிஞ்ச மொழியில நான் பேசலாம் மட்டும்தான் அந்த டாக்ஸிக்காரன் அழைச்சிட்டு போவான். அது மாதிரி என்னோட மனசுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி நீங்க சுயமா செல்ஃப் டாக்கிங் சொல்லுவோம். செல்ஃப் டாக்கிங் அடிக்கடி சொல்றேன். நான் இந்த தாய்லாந்து டூர் வின் பண்ணுவேன், அதுக்காக எவ்வளவு வாட்டி அடி வாங்கினாலும் திருப்பி திருப்பி எழுந்திருப்பேன் அப்படின்னு நீ மைண்ட் செட் பண்ணணும். அது என்ன மாதிரி மைண்ட் செட் பண்ணணும்னா, சில பேர் உழுந்தோன்னு பார்த்துக்கிறோம். இங்க உள்ளவங்க எத்தனை பேர் வீடியோ கேம் விளையாண்டு பழக்கம்? வீடியோ கேம் விளையாடுறீங்களா? மற்றவங்க பொழுது வரைக்கும் அதான பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது பாப்போம்ல. சரி, நீங்க வீடியோ ட்ரை பண்ணி போயிருக்கீங்க, ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? மற்றோட போன் வச்சுட்டு வெளியே வந்து முடியல, என்ன பண்ணுவீங்க? சரி, மறுவாட்டி போறீங்க, 2 ஸ்டெப் தாண்டி போறீங்க, திருப்பி அவுட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? திருப்பி அவுட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? திருப்பி அவுட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? இந்த மைண்ட் செட் தான் நமக்கு இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஒரு கேம் விளையாடுற மாதிரி காரணம் தான் நம்மளால போட்டு பார்க்க முடியும். இந்த கேம் தான் விளையாட போறோம், நம்ம விளையாட போறது கேம். ஆனா இந்த கேம்ல ஜெயிச்சா எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா கேம் விட்டு கொடுத்துருவோமா? இது நமக்கு லைஃப் லைன், நமக்கு லைஃப் லைன். அது 3 சான்ஸ் கிடைக்கல, இது ஒரே சான்ஸ் தான் நமக்கு. இந்த ஒரு சான்ஸ்ல நடிக்கிறேன், இந்த டூரை வின் பண்றேன். அந்த டூரை வின் பண்றது மூலமா விஜய் சொன்னார்ல, அமையப்பட்டான் உலகம் தான் அமையப்பண்ண. உங்க எஸ்டிசிக்கு என்ன பேரு புகழ் ஒரு மீட்டிங்ல கிடைக்குதோ அது ஒரு தாய்லாந்து அச்சீவருக்கு கிடைக்கும். அப்ப அவரே மயிலை எடுத்து சுத்தி எஸ்டிசி ஆயிருப்பாரு. நீங்க தாய்லாந்த மட்டும் சுத்தி என்ன ஆயிருப்பீங்க? பிள்ளையா ஆயிருப்பீங்க. பிசினஸ்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க மேல உள்ள மரியாதை வேற. அப்ப இதுதான் எனக்கு இடப்பட்ட, இதுலதான் நான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன். சுத்தி என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேட்காதீங்க. கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காது. உங்கள பல பேர் சொல்லி நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. என் காது பட யாரும் இந்த பிசினஸ் வேஸ்ட், நீ ஆக மாட்ட, லேட் நிற்காத, இப்படிலாம் யாரும் என் காது பட சொல்லுவது. ஏன்னா காது பட சொல்ற அளவுக்கு அங்க நான் உட்கார்ந்தது இல்லை. அந்த இடம் நமக்கு இருக்கு. அவங்க வேற, நம்ம வேற. நம்ம மட்டும் நம்ம வேலையை போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்க முடியல. அது காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மனசு தளரப்பட ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? எனக்கு சத்தியமா சொல்றேன், பிசினஸ்ல எனக்கு சத்தியமா இந்த பிசினஸ் ஆகாது, லேஜே வைக்கிறான் அப்படி இப்படிங்கலாம் சொன்னதுலாம் நான் சத்தியமா கேட்கவே கிடையாது. அது நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கேட்கிற அளவுக்கு நடந்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டே நீங்க போற பாதையில யானை மாதிரி போயிருக்கீங்க, அவங்க தோஷமா போயிட்டே இருப்பாங்க. அவங்க தோக்கடிக்கிறதுல முதல்ல இது நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். என்ன பண்ணும்? இந்த டூர் ஜெயிக்கிறதுக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். தாய்லாந்து டூர் ஜெயிப்பேன். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? விஜய் சார் சொன்னார்ல, அது அத்தனையும் பூமி சார் சொன்னார்ல, அந்த உத்வேகம் அது அப்படியே வச்சுக்கணும். குறைய விடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனல் அப்படியே உருவாக்கிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம டார்கெட் நமக்கு தெரியும். தெரியுமா? யார் யாருக்கு டார்கெட்டே தெரியாது. நான் என்ன பண்ணா எனக்கு போகணும்னு தெரியாது. டார்கெட் தெரியுமா தெரியாதா?
டார்கெட் தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ஓகே, வாங்க அடுத்து. ஓகே, அடுத்து இதுல முக்கியமா தாய்லாந்து டூர் ஜெயிக்கிறதுக்கு நான் சொன்னது மைண்ட் செட் தான். முதல்ல முடிவு எடுத்தீங்களா? எடுத்தாச்சு சார். முடிவு எடுத்தீங்களா? அது எப்படி முடிவு எடுக்கணுங்கிறது அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. என்ன யுக்தியை பயன்படுத்த போறோம்? கிராஃப் பத்துமா இருக்கு சொல்லுங்க, ஜாமெட்ரி பத்துமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யுக்தியை கையாளுறோம். அடுத்தது இது மட்டும் பத்தாது, உலகிலேயே மிக சிறந்த சொல் எது? செயல். செயல். அதை செய்யறது மூலமா சர்வசாதாரண டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஓகே, வாங்க என்னன்னா மைண்ட் செட் போகணும். இதுதான் சொன்னாங்க. நம்ம மொபைல் போன்ல எத்தனை பேர் சர்வ தாய்லாந்துல உங்க போட்டோ வச்சு வச்சிருக்கீங்க? வால்பேப்பரா? சூப்பர் சூப்பர். உங்க டிபில ஸ்டேட்டஸ்ல எவனாச்சும் கேட்டாங்க தாய்லாந்து போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்ல? எத்தனை பேருக்கு கேட்டாங்க? கேட்டாங்கல்ல? கேட்டிருக்காங்களா இல்லையா? நம்ம பயணம் உறுதியாயிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. உங்க லேப்டாப்ல ஸ்கிரீன் சேவரா, உங்க போன்ல, உங்க வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டிபி என்ன பண்ண போறோம்? மாத்துறோம். ரைட், அடுத்தது மாத்துறோம்னா என்ன? சும்மா ஒரு அணிச்சை செயலா செய்யாம உணர்வு பூர்வமா செய்யணும். உணர்வு பூர்வமா செய்யணும். அப்படி இருக்கு. அடுத்தது தப்பு சொல்லுங்க. முதல்ல பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்படிதானே? யார் யார்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல? உண்மையிலே தாயாருக்கு பாஸ்போர்ட் இல்லாம போக முடியாது. போக முடியாது. முதல்ல பாஸ்போர்ட் எடுங்க. முதல்ல ஜெயிப்போம், அப்புறமா பாஸ்போர்ட் எடுப்போம். அப்படின்னாலே உங்க மைண்ட் செட் ரிசல்ட் போயிருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் வேணும்னா முதல்ல பாஸ்போர்ட். இங்க பாஸ்போர்ட் எடுத்தா தாய்லாந்து வந்தே ஆகணும் அவசியம் இல்லை. ஆனா தாய்லாந்து வந்து எது முக்கியம்? பாஸ்போர்ட் முக்கியம். பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம். உங்களுக்கு ஒரு ஐடென்டி. பாஸ்போர்ட் எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். இதன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதன் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம மைண்ட் செட் ரெடி பண்றோம். இப்ப கிராஃப பார்க்க போறோம். 10 மார்க் கிராஃப் இல்ல ஜாமெட்ரி உதவி படம்லாம் போடுவேன். இதெல்லாம் கரெக்டா போடணும். ரைட்டுங்களா? இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஸ்ட்ராட்டஜி 1, யுக்தி 1. நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னா உங்களுக்கு பிவி எவ்வளவு இருக்கணும்? 3,75,000 3,75,000 பிவி. ரைட்டா? நம்ம கம்பெனில நமக்கு அதிகபட்சமா எடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு 50,000 எடுக்கணும். இது ஹோம் ஷாப்பிங் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். ஆமா அப்படின்னு சொல்லுங்க. ரைட், ஓகே. அப்படி 10 ஹோம் ஷாப்பிங் நீங்க இந்த 10 ஹோம் ஷாப்பிங் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம்? தாய்லாந்து வின் பண்ணிடலாம். சொல்லுங்க. தாய்லாந்து வின் பண்ணிடலாம். தாய்லாந்து வின்னர் ஆயிடலாம். ஆனா இதுல லா ஆஃப் ஆவரேஜ் ஒன்று இருக்கு. லா ஆஃப் ஆவரேஜ் இருக்கு. 10 ஹோம் ஷாப்பிங் நீங்க பேசணும்னா லா ஆஃப் ஆவரேஜ்னா என்னன்னா, இப்ப நம்ம மக்கள் தெரியும். இப்ப ஒரு 100 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு அரிசி வேணும்? கண்டிப்பா இதுல இருந்து தெரியாது. பயப்படைய அவசரப்பட்டு சொல்லிடுறாரு. நம்ம தான் சமைக்கணும்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல இங்க உள்ள லிஸ்ட்ல ரத்தாமரத்துக்கு கேட்கிறாங்க. சமயம் கட்டாம இந்த ரெண்டு தெரியாது அவங்களுக்கு. உசாமரத்துக்கு மட்டும் தெரியும். சொல்லுங்க எத்தனை கிலோ வேணும்? 100 பேர் சாப்பிடணும்னா எத்தனை கிலோ அரிசி வேணும்? எழுந்து சொல்லுங்க. அரை கிலோ. 15 கிலோ. 15 கிலோ சரியா தவறா? தவறு. எத்தனை கிலோ? வேற யாருக்கு எழுதுறீங்க? எழுதுறீங்க 18 கிலோவா? ரைட். வேற 25 கிலோ. ரைட். வேற ஒண்ணு ஒரு எத்தனை கிலோ? ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு 100 பேர் 100. சரி வேண்டாம், பேசி கொடுத்த லேட்டாம். நான் சொல்லுறேன் 100 பேர் சாப்பிடணும்னா 1 கிலோ அரிசியில 6 இருந்து 7 பேர் சாப்பிடலாம். ரைட்டா? 1 கிலோ அரிசியில 6 இருந்து 7 பேர் சாப்பிடலாம். அப்ப 100 பேர் சாப்பிடணும் எத்தனை கிலோ அரிசி? 18 கிலோ.
15 கிலோ தோராயமா அந்த கிலோ தேவை. இப்ப 15 கிலோ அரிசி நீங்க சமைச்சீங்கன்னா 100 பேர் சாப்பிடலாம். நம்ம பண்ற பஞ்சாயத்து என்னன்னா 10 பேருக்கு மட்டும் சமைச்சிட்டு 100 பேர் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கலாம். லாபம் ஆகுதுன்னா 10 ஹோம் ஷாப் வரணும்னா குறைச்சலா 100 பேருக்கு பிளான் கொடுத்துருக்கோம். இதுதான் நீங்க 10 பேர் சொன்னீங்க, இந்த 10 பேரை பார்த்துட்டேன், 10 பேர் வரல அப்படின்னு ஆகாது. நீங்க 10 பேரை 100 பேரை பார்த்தாதான் எத்தனை பேர் வரும்? 10 பேர் வரும். அப்ப இங்கிட்ட ஒரு 100 பேர், இங்கிட்ட ஒரு 100 பேர், ரைட்டா? 200 பேர் மெயின் பிசினஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்ல உங்க டவுன்லைன் வச்சிருக்காங்களா இல்லையா? இந்த 9 வாரம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு 20 பேரை பார்த்தாலே எத்தனை பேர் பார்க்கலாம்? 200 பேருக்கு மேல பார்க்கலாம்ல. ஹோம் ஷாப் எடுக்க முடியுமா முடியாதா? கேட்கல முடியும் சார். இதுதான் கிராஃப். இப்படி நீங்க பேசுறதுக்கு யோசிச்சீங்கன்னா வீக்லி மீட்டிங் இருக்கு, ஹவுஸ் மீட்டிங் இருக்கு, ஆர்டிபி இருக்கு, ஃபர்ஸ்ட் எஃப்எஸ்எஸ் இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்து வச்சோம்னா அவங்க அந்த நம்பிக்கை கொடுக்கறோமா பண்ணிடலாம். இதை பண்ணிட முடியும். முதல்ல நீங்க முடிவு எடுக்கணும், ரைட்? ரெண்டாவது ஸ்டேட் பண்ணிடலாம்ல. எப்படி பண்ணிடலாம் சார்? பண்ணலாம்ல. பண்ணலாம் சார். ஆனா ஒண்ணு என்ன பண்ணனாலும் நீ மக்களை சந்திச்சுதான் ஆகணும். மக்களை சந்திக்காம, நபர்களை சந்திக்காம டூர் என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. அதுவும் ஒன்று சொல்லிட்டேன், நீங்க மற்ற காலத்துல உள்ள ஒர்க் பண்றது மாதிரி இந்த 9 வாரத்தை ஒர்க் பண்ண கூடாது. ஒரு எலெக்ஷன் டயத்துல ஒர்க் பண்றது மாதிரி உங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போற உங்க பையன் உங்க பொண்ணு எப்படி ஒர்க் பண்ணுவோம் அது மாதிரி 9 வாரத்தையும் நெருப்பா நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஒரு தலைமுறையோட மாற்றமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனா இந்த டீம் கோஆர்டினேட்டர் டிசிக்கு என்ன பண்ணா உங்க ஓஆர்டி 1ல ஒரு தாய்லாந்து அச்சுவரையும் ஓஆர்டி 2ல ஒரு தாய்லாந்து அச்சுவரையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா டீம் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணிட முடியும்? வின் ஆக முடியும். நீங்க பார்க்கறத பார்த்தா பாஸ்கர் உள்ள மாதிரி ஒரு டைலாக் வரும். எனக்கு ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு ஸ்கூல்ல போனை வாங்கிட்டு கேட்பான். என்ன பிளான் அப்படின்னா, அதாவதுங்க 24 மணி நேரம் பேசணும், சரி, விடாம பேசணும், சரி, தொடர்ந்து பேசணும், சரி, அப்படி ஒரு பிளானை கொடுத்தா நீங்க நேரில் தாங்க பேசணும் அப்படின்னா, நான் தாய்நாட்டு பூமி வின் பண்ணணும். ஆமா, என் தலைமுறையை மாற்ற வரும். ஆமா ஆமா, எங்க ஊர்ல பஸ் வைப்பாங்க. ஆமா ஆமா, ஆனா நபர்களை பார்க்காமலாம் வாய்ப்பு இல்லையா சார்? இதெல்லாம் ஹவுஸ் மீட்டிங் பண்ணணுமா சார்? வீக்லி மீட்டிங் போகணுமா சார்? அதுவும் கெஸ்ட் அழைச்சிட்டு போகணுமா சார்? நான் சார் அப்பனா என் கனவு நிறைவேறாதா? அதே பாஸ்கர மாதிரியே தலைவர் உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க. இங்க யார் யாருக்கெல்லாம் கபடி விளையாடுறீங்க, கபடி விளையாடுறோம், யார் யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்க, கிரிக்கெட் விளையாடுறீங்க, சரி, நம்மளை எவரும் ப்ரோ கபடியிலையோ ஐபிஎல்லையோ ஏன்னா இருக்கலையா? ஏன் நம்மளை யாரும் ப்ரோ கபடியிலையோ ஐபிஎல்லையோ ஏன்னா எடுக்கலையே? ஏன்? ஏன்னா நம்ம விளையாடுறது கபடியே இல்லை, நம்ம விளையாடுறது கிரிக்கெட்டே இல்லை. அப்ப இதுவரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தது மைலேஜ் ஸ்டேட்ல இல்லை. இந்த 9 வாரம் பண்ண போறதுதான் மைலேஜ் ஸ்டேட். அப்ப வார்டு 1ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் வார்டு 2லயும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் பண்ணா டீம் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணிடலாம்? இதுல அவங்கள இருந்தா ஆக்கணுமானா ஓகே வா அடுத்து ரைட் ஓகே. இது இன்னொன்னு சார், நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார். அது 50,000 ரூபாயா? என்ன சுத்தி உள்ளவெல்லாம் என்ன மாதிரி சாதாரணமா தானே சார் இருக்காங்க. 50,000 ரூபாய் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் 7 வாரம் வந்தா போதும். 7 வாரம் நீங்க நெருப்பா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நான் என்ன கேட்கிறேன், 50,000 ரூபாய் வேண்டாம். நீங்க பிளான் கொடுக்குற இடத்துல, எங்க குரு சார் தான் சொல்லுவாங்க, நீங்க பிளான் கொடுக்குற இடத்துல 50,000 நீங்க 10 பேர் 100 பேருக்கு பிளான் கொடுக்குறீங்க. 50,000 எத்தனை பேர் எடுப்பாங்க சொல்லுங்க? சரி வேண்டாம், பெருசா 10,000 எத்தனை பேர் எடுப்பாங்க? 100 பேருக்கு பிளான் கொடுத்தா
ஒண்ணு முக்கியம், நீங்க போய் பிளான் கொடுக்கணும், அது முக்கியம். WTC நான் இருக்கேன், திருப்பூர் சார் GTC, பூமி சார் WTC கோல்டு. எந்த பயப்படையும் வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்து சேர்ந்து சொல்ல மாட்டேன். ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் சார். சரி வாங்கிக்கிறீங்க, இது ITC வாய்ப்பு இருக்கா? வர மாட்டேன். நம்ம தான் தேடி போவோம், யாரா இருந்தாலும் நம்ம தான் தேடி போவோம். ரைட்டுங்களா? இப்ப நான் கேட்கிறேன், 10,000 ரூபாய் எத்தனை டீட்டிங் எடுக்க முடியும்? முதல்ல நீ வேலையே சொல்லிட்டு செய்ய சொல்லியே வேலை செய்யாம முடியாதா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, நான் வந்து பேசுறது பரமக்குடி. பரமக்குடி உழைப்புக்கு பேர் போன ஊர். இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் உழைப்புக்கு பேர் போனதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப 10,000 ரூபாய் எவ்வளவு எடுக்க முடியும்? எத்தனை பேர் எடுப்பீங்க? 100 பேரை பார்த்து பேசணும்னா எத்தனை பேர் எத்தனை எண்ணி எடுக்கலாம்? சரி, அது வேண்டாம். 5,000 ரூபாய் எண்ணினா இன்னும் நிறைய எடுக்கலாம்ல. அந்த 5,000 ரூபாய் எண்ணியை வச்சுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது ஜாமீன். சரி, கிராம் 5,000 ரூபாய் எண்ணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்றது வீக் 7 வாரம் போதும். நமக்கு எத்தனை வாரம் இருக்கு? 9 வாரம் இருக்கு. 9 வாரம் இருக்கு. 7 வாரம் மட்டும் டார்கெட். எத்தனை வாரம்? 7 வாரம் நெருப்பா ஒர்க் பண்ண போறோம். ரைட்டா? 7 வாரம் உண்மையான வெளியில பூஜை போட்டு அதெல்லாம் தட்டி தூக்கி எடுங்க. ஓலைச்சோடி மாதிரி படிச்சு இருக்கும். அதை எடுத்து அவங்களுக்கு நம்ம பிளான் கொடுக்க போறோம். லீடரோட ஹவுஸ்பில் வைக்க போறோம், இல்ல ஏரியா மீட்டிங் வைக்க போறோம், வீக்லி டீடைல்ஸ் கொண்டு வந்து வைக்க போறோம். அப்படி ஓஆர்டி 1ல 530 நீங்க எத்தனை வரும் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எல்லாம் வெற்றிக்காரமா 600 வாரத்துல தமிழ்ல ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் வருமானு தெரியல. ஆனா 6,000 வாரம் வரும்னு இந்த 600 வாரத்துல வளர்ச்சி சொல்ல முடியும். என்ன வளர்ச்சி, என்ன பிரம்மாண்டம்! ஒரு படம் 3 நாள் ஓடினாலே சக்சஸ் நடத்துறாங்க. நம்மளோட 600வது வாரோட சக்சஸ் தான் தாய்லாந்து நடக்குது. இன்னைக்கு 600வது வாரத்துல தான் இருக்கும். ரைட்டா? இதுல 598 மறந்துருங்க, 600 வச்சுங்க. ரைட்டா? முதல் வாரம் நீங்க 600வது வாரத்துக்கு ஒரு நல்ல கிளாஸோட நாளைக்கு சரித்திரம் சொல்லும். இப்படி தோற்கும் எப்படி வெல்லும்? நம் வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும். இப்படி தோற்கில் எப்படி வெல்லுங்கிறது மாதிரி 600வது வாரத்தில் வெற்றி கூச்சல் இருக்கிறோம். இன்னும் 6,000 வாரம் தாண்டினாலும் நமக்கு நிகர், நமக்கு தான் மைலேஜ் நிகர் வேற யாரும் கிடையாது. நம்ம ஆரம்பிச்ச பத்தி இன்னொருல நம்மளோட தாத்தாலாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருக்காங்க, எங்கடா இருக்கீங்கிறது மாதிரி நம்மளோட பிரம்மாண்ட வளர்ச்சி போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லிட்டு செய்யற கம்பெனி கிடையாது. இன்னும் பாருங்க, நம்மளோட டார்கெட் வேர்ல்டு நம்பர் 1 தான். அதை நோக்கி தான் பயணம் பண்ணிருக்கோம். நம்ம காலத்திலேயே நீங்க IDR ரைட்டா? அப்ப வீக் 600 வார்டு ஒரு 5,000 வருஷம் இருக்கு. வார்டு 5,000 வருஷம் இருக்கு. நாளைக்கு போய் பிளான் ஒரு 10 பேருக்கு பிளான் கொடுப்போம். 10 பேருக்கு கொடுத்தா 2 பேரு 5,000 இந்த வாரத்துல எழுத முடியுமா? முடியாதா? முடியுங்கெல்லாம் கைதுங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் தாய்லாந்து ஆச்சு என்ன அது குறுக்கை மாதிரி கவுசிக்கெல்லாம் நிறைய வருவாங்க. ஆடக்கூடாது. குறுக்கை இந்த கவுசிக்கு வந்தா என்ன பண்ணி நிறைய பேர் பாய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன கூடாது. அந்த கவுசிக்கே நான் தாண்டா அப்படிங்கிறீங்களா நினைக்கிறேன். நம்ம பழைய காலத்துல ரேடியோ பாடல டக்கு தத்துவம் பண்ணிடுவோம். வெளி தத்துவம் வரும் அவங்களை வச்சு இல்ல
இல்லைன்னா நம்மளோட நண்பர்களை வச்சு நம்மளோட நேம்ஸ் இருக்குல்ல, 2வது வாரத்தில் இந்த பக்கம் ஆஃப் மட்டும் பாருங்க, 2 பேர் போட்டு வரோம். ORG2ல 10,000, ORG1ல எவ்வளவு? 10,000. அப்ப இது 2வது ஸ்டெப். நம்மளோட இன்கம் இதெல்லாம் வச்சுங்க. இப்போ 2வது வாரத்தில் 3வது வாரத்தில் எவ்வளவு பாருங்க, 2 எத்தனை தடவை மாறும்? 4 மாறும். 4. அப்ப 4 பேர் வரும்போது நமக்கு ORG2ல 20,000, சரி ORG2ல 20,000, ORG1லயும் 20,000. புரியுதா? புரியுது சார். கிராம் ஆகுது, கிராம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருக்கு, ரைட்டுங்களா? அடுத்தது 4வது வாரத்துல அந்த 4 அப்படியே 8ஆம் மாறுது. 5,000 இப்படிதான் சொல்றோம். அப்ப 40,000 நான் 8 எப்படின்னா இங்கே 8 அங்கே 8. அடுத்தது 5வது வாரம் 8 8 16 மாறுது. 16 வந்துடுறா. நல்ல கைத்தறி போயிட்டாங்க. ஓகே, அப்ப 5 வாரம் இருந்திருக்கும் போது 16 பேர் ஆகுது. நமக்கு 80,000 செலுத்தி வந்திருக்கோம். இது 6வது வாரம் 32 பேர் 1,60,000. 7வது வாரம் 64 ஆகுது. 3,20,000. மொத்தமா கூப்பிட்டோம்னா 6,35,000 நமக்கு. இந்தியா பார்த்தா 4,76,250. நமக்கு பணமா எவ்வளவுதான் தேவை? எவ்வளவு வேணும்? 5 லட்சம் தான் தேவை. அதை தாண்டி போக முடியும். எத்தனை வாரத்துல முடியும்? 7 வாரம். எத்தனை வாரத்துல முடியும்? 7 வீக். 7 வாரத்துல முடியும். இப்ப வரைக்கும் நான் ஆரம்பிக்கிறேன்னு நீங்க நினைச்சா கூட இல்ல, நான் ஐயோ உங்களுக்கெல்லாம் ஒரு 7 வாரம் முடிஞ்சிருச்சு, நான் நேற்றுக்கு தானே என்ட்ரி போட்டுருக்கேன், அப்படி யாரும் நிக்கலாம்? நேற்றுக்கு என்ட்ரி போட்டு இப்பதாங்க புத்தம் புதுசா வந்திருக்கிறேன் மேடம், இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த 2 வாரம் கழிச்சு நான் இன்னைக்கு தான் வரேன். இப்போ நான் வந்தா நீங்க டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் 2 வாரத்துக்குள்ள எவனாலும் நம்ம டீம்ல வரானோ அத்தனை பேர் என்ன பண்ண முடியும்? இன்னராக முடியும். எனக்கு தெரியல, எல்லாம் இருக்கா தெரியும். படம் இல்லைங்களா? சார் ஜெயிக்கிறாங்க. அப்ப நம்ம இப்ப இதன் மூலமா இப்ப நான் தாய்லாந்து வர்றது 100% உறுதியாச்சு. எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்லுங்க? ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது சார், எனக்கு ஆளுகள்லாம் கொண்டு வர வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் அப்படியே வந்தாலும் இப்படி எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லையா? இது 3வது ஸ்ட்ராட்டஜி, 3வது யுக்தி. எனக்கு பொருள் மட்டும்தான் சார் நல்லா விற்க வரும், பொருள் நல்லா விற்பேன். அப்ப இதுக்கு எல்லாத்தையும் மாற்றம் வந்திருக்காங்க. அதுக்கும் ஒரு திட்டம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, தெரிஞ்சவங்கல்ல ஒரு ORG ஒரு 50 பேர், ORG 50 பேர் கஸ்டமரா மாற்றணும். ஆனா அந்த தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் உங்களுக்குள்ள ஃப்ரெண்டு மாதிரி பல்லு விளக்கணும், குளிக்கணும், துணி துவைக்கணும், வீடு கிளீன் பண்ணணும். இப்படி யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட உள்ள ப்ராடக்ட், ஒரு குடும்பத்துக்கு தேவையான ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? கேட்கல. அப்ப எத்தனை பேர் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? வீட்டுக்கு மற்றவங்க வீட்டுக்கு தேவை, நம்மகிட்ட இருக்கிறது வேற யாருக்கு தேவையான சொல்லலாம். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 50 கஸ்டமர் ரெடி பண்றோம். 50 கஸ்டமர் ஒரே ஊர்ல இல்லாம ஒரு 5 ஊர், உங்க சித்தப்பா இருக்கிற ஊரு, உங்க அக்கா இருக்கிற ஊரு, உங்க நாத்தனாரை கட்டி கொடுத்த ஊரு, நம்ம மாமியார் இருக்கிற ஊரு, எப்படியும் தனி கொடுத்தவங்க தான் தனியா வந்திருப்பீங்க. அதுதானே வந்தனையே பிடிச்சி வந்துருவோம்ல. அப்ப அது இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு 50 ஒரு ஊர் இருந்தா அவங்கள சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்களே. நீங்க பேசினாதான் எனக்கு நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியும். அப்ப ஒரு 5 ஊரை செலக்ட் பண்ணி ஒரு ஊருக்கு 10 பேரை ரெடி பண்ணோம்னா ORG 1ல ஒரு 50 கஸ்டமர், ORG 2ல 50. நமக்கு இன்னும் 9 வாரம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் பொருள் கொடுத்தோம்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பொருள் கொடுக்க முடியாதுன்னா கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுங்க, எண்ணிக்கையே இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரீட்டைல் பண்ணியே ரீட்டைல் பொருளை கொடுத்து நம்ம டூரு அச்சீவ் பண்ண முடியும். இல்லை இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும்.
மூணையும் ஹோம் ஷாப்பிங் 2, 5000 என்ட்ரியில் 10, ஒரு ரீட்டைல் பண்ணுறதுல ஒரு 2 லட்சம், இப்படி பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? டூரை இதில் சொல்லுவாங்கல்ல, வசூல் ராஜா MBBSல மனசு இருந்தால் மார்க்க வந்துங்கிற மாதிரி நீங்க ஜெயிக்கணும் முடிவு பண்ணா உங்களுக்கு மாற்றம் 1000 உங்களுக்கு வரும். நம்ம லீடர்ஸ்லாம் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, நீங்க பிசினஸ் எப்படி போயிருக்கீங்கன்னா என்ன சொல்லுவோம்? எதை போயிருக்கு அப்படிங்கிறோம்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். பிசினஸ் நல்லா போனாலும் நல்லா போனாலும் சூப்பரா போயிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதோட 10 மடங்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இதுதான் செல்ஃப் டாக்னு சொல்றது. நீங்க இதை முடிச்சுடுவேன், இதுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கேன், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி போறேன் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. நிறைய கொண்டு வந்துடலாம், இது மாதிரி கொண்டு வரலாம். இல்ல 5000 இந்த எடுத்து கொண்டு வரலாம், கொண்டு வாங்க, அடுத்து வாங்க வாங்க, இதுதான் முடிச்சிருவாங்க. ஹோம்மேட் இது பண்ணணும். ஹோம்மேட்ல 5000 நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணல. எப்படியும் மக்களை சந்திச்சாகணும். என்னென்ன முறையில சந்திக்கலாம்? ஹோம்மேட் கம்பெனி மீட்டிங்கே நிறைய இடத்துல நடந்துருக்கு. நமக்கு மரியாதைக்குரிய சந்தோஷ் சார் நமக்கு வாட்ஸ்அப்ல உங்க NTC எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அனுப்பிச்சுட்டு இருக்காரா இல்லையா? STCக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அவர் அனுப்பாருங்க. நான் போக முடியுமா? நான் அப்போ பிஸி இல்லை. எனக்கு மதுரையில் இருக்கான்னு சொந்தக்காரன், நான் எங்க போகணும்? கரூர்ல இருக்கு, அவன் இருந்துட்டு போறான், நான் எங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாயில இருந்து முடியாது. ரைட், அடுத்ததான் RTP GPS. நிறைய இடத்துல நம்ம கம்பெனி மீட்டிங் இருக்கு, டீம் மீட்டிங் நடக்குது. இங்க எல்லாம் இப்ப அழைச்சிட்டு போங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொள்ள பேர் உற்சாகமா அழைச்சிட்டு வந்துருக்காங்க, சந்தோஷமா அழைச்சிட்டு வந்துருக்கீங்க. டூர் வின் பண்ணுங்களா? அந்த உற்சாகம் யாரை தொத்தும்? அவனின் உற்சாகம் இருக்கு, அது ஒரு தொத்துவாரி ஓட்டு மாதிரி. நீங்க சந்தோஷமா இருக்கிற 10 பேர் இருந்தா நீங்க 5 இடம் போனா உங்களுக்கு அந்த சந்தோஷம் ஒட்டிக்க தெரியுமா தெரியாது? சோகமா இருக்கிற இடத்துல உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இல்ல உங்க ஃபேமிலியோட நின்றுட்டு சண்டை போட்டுருக்கீங்க. தூங்கி எழுந்திரிச்சு வர ஒரு குழந்தை ரூமுக்குள்ள வந்தா என்ன நினைக்கும்? என்ன பண்ணும்? அதுவும் அழுதுகிட்டே வரும். இதே ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து ரூமுக்குள்ள சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை வெளியில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, தூக்க கலகத்துல வருது, என்ன பண்ணும்? சிரிச்சுட்டு. அதுதான் தொற்றும் சொல்லலாம். புரியுதான் சொல்ல வருது? அது மாதிரி ஒரு சின்னலாம் உற்சாகம் கொப்பளிக்குது. நீங்க ஒன்றோடு கொடுக்கறத விட எங்க கொண்டு வரணும்? நிறைய ஒரு பாகுபலி படத்தை செல்போன்ல பாக்குறதுக்கும் டிவியில பாக்குறதுக்கும் மால் கேபிள்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்காது. அது மாதிரிதான் GPS. தண்ணியோட பவரை ஒரு கோட்ல காட்டிட முடியாது, கடல்ல கொண்ட காட்டினாதான் நடக்கும். தண்ணிக்கு இவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? இந்த தண்ணி எப்படிப்பட்டது தெரியுமா? இது நிறைய கோடீஸ்வரன் உருவாகிட்டாங்க. ஒன்றோட சொன்னா கேப்பா. ஆனா தண்ணியோட சக்தியை எங்க போய் காட்டலாம்? இதுதான்டா, இதுதான். இதுலதான் சுனாமி வந்துச்சு. இம்புட்டு பேரை காலி பண்ணது எது? அப்படி இந்த தண்ணி டம்ளர் கம்பி இதுதான். தண்ணிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? 2024 சுனாமி வந்துச்சு. எது இது? இது வந்து உயிரை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? கடலை காமிக்கிறது மாதிரி தான் GPSல தான் நீங்க அச்சுவரை காட்ட முடியும். அங்கெல்லாம் பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடியும். பேசிக் ட்ரைனிங் இருக்கு, FSS ட்ரைனிங் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அவங்க ஏதோ லேசா விட்ட தொட்ட குறைய 5000 ரூபாய் கொடுத்து என்ட்ரி போட்டு வந்திருக்கலாம். ஆனா FSS ட்ரைனிங்லயோ இல்ல ரெசிடென்சியல் ட்ரைனிங்லயோ வந்து 2 நாள் இல்ல 1 நாள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வியாபாரத்தை நம்பி நம்ம 50,000 ரூபாய் போடலாம்னு மாறினவங்க நிறைய பேர் இருக்குமா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப இத்தனை வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. RTP நிறைய இருக்கு. ஓகே, ஏற்காடு, கொடைக்கானல் உங்க ஏரியாவில் நடந்துருக்கு. ஓகே, அப்ப இத்தனை வாய்ப்பும் பயன்படுத்தினோம்னா பயன்படுத்த சொல்லும். நீங்க முடிவு எடுத்துட்டா இந்த பிரபஞ்சம் உங்களை அத்தனை வாய்ப்பையும் பயன்படுத்தும். உங்க இலக்கு மட்டும் தெளிவா யாருக்கு தெரியணும்? உங்க ஆள் மனசுக்கு தெரியணும். ஆள் மனசுக்கு அந்த லாங்குவேஜை புரிய வச்சுட்டீங்கன்னா, உங்க செல்ஃப் டாக்ல புரிய வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இலக்கை நோக்கி எந்த பறவை புறா பறக்குதோ அதே மாதிரி நம்மளும் தாய்லாந்து பறக்குறது சர்வ நிச்சயம். கடைசியா சொல்றேன், இது நமக்கு உங்க லீடு உங்க மேல ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு நினைக்கலாம்.
ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி வாய்ப்புல தான் உங்களுக்குள்ள ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலும் பிறக்கும். ஏதாச்சும் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் நமக்குலேருந்து ஒரு ஆற்றல் வெளியே வரும். நாங்கள் தாய்லாந்து போயிருந்தப்ப ஒரு தங்க புத்தர் சிலை இருந்துச்சு. தங்க புத்தர் சிலை, அந்த சிலை அந்த குறிப்பு ஒன்று இருந்துச்சு. அது தாய்மொழியில் இருந்துச்சு. நான் எனக்கு தாய்மொழி தெரியுங்கிறதுனால கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன். பக்கத்துலேயே கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் இருந்துச்சு. அது 14ஆம் நூற்றாண்டு காலத்தில் பர்மியர்கள் படையெடுத்து வந்தாங்க. யாரு? தாய்லாந்து மேல. அப்ப அந்த தங்க புத்தர் சிலையை காப்பாற்றுறதுக்காக வேற வழியே இல்லாம அந்த தங்கத்து மேல என்ன பண்ணிட்டாங்க, களிமண்ணால சேம உருவத்தை அமைச்சிட்டாங்க. ஏன்னா வர்றவன் நம்ம இதுல படையெடுத்து வருவாங்களே, கதியும் போது கோரியும் போது மாட்டு நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வர்றது மாதிரி அந்த தங்க புத்தர் சிலை மேல களிமண்ணால அப்படியே களிமண் புத்தர் மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனா அந்த படையெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த போர்ல யாருமே உயிர் உழைக்கல. இதுக்குள்ள தகவல் தெரிஞ்ச யாருமே உயிரோட இல்லை. இந்த போர்னால அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்களும் அந்த மனுஷரை விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஏறக்குறைய 1950 வரைக்குமே இருந்தது. ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வரைக்கும். அது எப்ப 14ஆம் நூற்றாண்டு 1400 சொல்றேன். எத்தனை வருஷம் இருந்திருக்கு? 50 வருஷம், ஒரு 500 வருஷத்தை தாண்டி அப்படியே களிமண் சிலையாக இருந்தது. இந்த களிமண் சிலை அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த சிலையை நகர்த்தி ஒழுங்கு இருந்துச்சு, அந்த இடத்த நகர்த்தணும், நகர்த்தி வைக்கிறாங்க. நகர்த்துற நேரத்துல மழை வந்துருச்சு. இவங்களும் பந்தல் போட்டு அமைச்சு பார்க்குறாங்க. சிலை கரைய ஆரம்பிச்சு. இது களிமண் சிலையா நம்ம பாரம்பரியமா காப்பாற்றிக்கிறது. களிமண் சிலை என்ன ஆரம்பிச்சிருச்சு, கரைஞ்சி போச்சு. அந்த உள்ள புத்த பிடிச்சி தலைமை குத்த பிடிச்சிட்டு சங்கடம். நம்ம காலத்திலேயே இப்படி வீணா போகணும் இந்த சிலை, நம்ம ஒரு சிலையை பாதுகாக்க கூட நம்மளால முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அந்த சிலையை சுற்றி போய் பார்த்துருக்காரு. அந்த மழை பெய்ஞ்ச இடத்துல அப்படி களிமண் சொதன்னு ஆயிடும்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த சொதன்னு ஆனது அப்படியே கண்ணீரோடைய அது அப்படியே தொடச்சு பார்த்துருக்க. உள்ள பார்த்தா தங்கமா மின்ன ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது எது? தங்கம். இது என்னடா தங்கமா இருக்கே, கொஞ்சம் கொஞ்சமா தடவி பார்க்கும்போது தான், தட்டி விட்டு பார்த்தது தான் இத்தனை நாளும் தங்கத்தை கவர் பண்ணி களிமண் இருந்திருக்கு. அது ஒரு பிரச்சனைங்கிற மழைங்கிற பிரச்சனை வரும்போது தான் அதுக்குள்ள இருந்த தங்கம் வெளிப்பட்டிருக்குன்னு தெரிய வந்துச்சு. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. நீங்களும் ஜெயிக்கணும், இங்க வந்த மேடைக்கு வரணும், ஐடிஸ் மாதிரி ஆகணும்னு நினைச்ச உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சரியான வாய்ப்பு தான் இந்த தாய்லாந்து. இந்த வாய்ப்பை வின் பண்ணி நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க புத்தரை வெளியே கொண்டு வருவீங்கன்னு நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.